டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் டைம், டேட் டைம், போதனையும் பயிற்சியும் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க. இந்த தொடரில் யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை நாம் கற்று வருகிறோம். இந்த நிகழ்ச்சி 4வது பாடம். முதல் 3 பாடங்களிலே முதல் பகுதியில் உள்ள 38 வருடம் பெதஸ்தா குளத்தின் அருகில் படுத்த படுக்கையாய் கிடந்த மனிதனிடம் ஆண்டவராய் இயேசு பேசி கட்டளை கொடுத்து அவனை சுகப்படுத்தும் ஒரு அடையாள அற்புதத்தை நாம் கவனிக்கிறோம். ஏன் இதை அடையாள அற்புதம் என்று சொல்கிறோம் என்றால், 38 வருஷம்னு ஒரு வார்த்தை பார்க்குறீங்கல்ல. நான் சொன்னேன் ஒரு ப்ரோக்ராமில் 38 நம்பரை பாருங்கள், சின்னதாக அப்படி விரிச்ச மாதிரி பார்க்குறீங்க. 3 + -8 5. அதே 38 பார்க்குறீங்க, 8 - 5 3. இது நம்பரை நம்ம கவனிக்கிறோம். 5 தான் இந்த 38 என்ற நம்பர் வருகிறது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14-15. பழைய ஏற்பாட்டில் 5வது புத்தகம் உபாகமம், 225ஆம் பக்கம் இருக்கு. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14-15 மோசே புதிதான தலைமுறை காதேஸ் பர்னேயாவிலேருந்து, அப்பயே நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, வனாந்தரத்திலே மடிந்து போய்விட்டாங்க. புதிய தலைமுறை தான் புறப்பட்டு வர்றாங்க. யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியில் மேப்பில் நீங்கள் கவனிக்கலாம். அப்போ மோசே செய்த பிரசங்கங்கள் தான் உபாகம புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நோட்ஸ் தேவையானா கூட உங்களுக்கு அனுப்பலாம். இதை வாசிக்கிறேன். ஸ்க்ரீன்லேயே அந்த வசனத்தை பார்க்குறீங்க. யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக, நாம் காதேஸ் பர்னியாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்கும் மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. பைபிளில் நம்பர்லாம் சும்மா கொடுக்கல, ஏதோ நம்பரை போடல, எல்லாத்துலேயும் ஆவிக்குரிய உண்மை சரித்திர சான்று இருந்தது. இந்த இடத்துல அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும் படிக்கு அவர்களுக்கு விரோதமாக இந்த 38 நம்பர் எழுதிக்கலாம். அது பக்கத்திலே யோவான் 5:5 எழுதிக்கலாம். இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதருடைய முன்னோர் செய்த கொடிய பாவங்கள், அதன் காரணமாக தேவனுடைய இரக்கத்தின் கீழ் இருந்தாலும் அவர்கள் விடுதலை அடையவில்லை. கடைசியில் மாண்டே போனார். ஆனால் இந்த மனிதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார்? அவனை தேடி சென்றார், அவனை குணமாக்கினார், அவனுக்கு ஒரு பெரிய அற்புத வாழ்வை கொடுக்கிறார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுக்க முடியும். இப்பொழுது 132ஆம் பக்கம், அந்த பக்கத்தில் நாம் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்தை 4 பத்திகள், சொல்லப்போனால் 3 பத்திகளை படிக்கலாம். 1 முதல் 15, 16 முதல் 18 சின்ன பத்தி, இயேசுவும் யூதர்களும். 19 30, 31 47 வரை அவர் பேசினுடைய சாராம்சத்தை ஒரே வார்த்தையில் சொல்லலாம். அந்த வார்த்தை என்னன்னா சாட்சி என்ற வார்த்தை. இப்போ என் கூட சேர்ந்து பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம், சாட்சி என்ற வார்த்தையை 132ஆம் பக்கம் மேலே எழுதிக்கலாம். சாட்சி, சாட்சின்ற வார்த்தை நிறைய முறை வருது, 13 முறை வருதுன்னு பார்க்குறோம். 31 ஒரு ஆரஞ்சு கலரில் பாருங்கள் சாட்சி, 2வது வரியில் சாட்சி, 32 3 இடத்துல சாட்சி, 33 சாட்சி கொடுத்தான், 34 சாட்சி அல்ல, 36 சாட்சியை பார்க்கிலும் சாட்சி எனக்கு உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது, 37 சாட்சி கொடுத்திருக்கிறார், 39 என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. இப்போ பாருங்கள், இந்த பகுதிக்கு கீவேர்டு சாட்சி. இனிமேல் மறக்காது. 5 சாட்சிகளை நாம் கவனிக்கிறோம். இந்த பகுதியில் 5 சாட்சிகள். என்ன 5 சாட்சிகள்?
5:33 முதல் 35 வரை யோவான் இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தார். 33ஆம் வசனத்தில் பார்த்தீங்களா, யோவான் அப்படின்னு வருது. அதை அப்படி ஸ்கொயர் இப்படிலாம் பண்ணிங்கன்னா மறக்காது. JBன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இதை எழுதினவர் பேர் யோவான் தான். இங்கே சொல்கிற யோவான் ஜான் த பேப்டிஸ்ட். ஆள் அனுப்பி விசாரித்தாங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இங்கே யோவான் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அவனுடைய சாட்சியை பற்றி இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, அது ஒரு முக்கியமான வசனம் 35. அப்புறம் 2வது இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் 36ஆம் வசன பக்கத்தில் லெஃப்டில் 2ன்னு எழுதிக்கலாம். 2. அதுக்கப்புறம் பிதா சாட்சி கொடுக்கிறார். யோவான் கிரியைகள், பிதா சாட்சி கொடுக்கிறார். அப்புறம் வேத வாக்கியங்கள் 39 வேத வாக்கியம் 4. அப்புறம் மோசே அடுத்த பகுதியில் 5 திருப்பி பார்க்கலாமா? முதலாவது யோவான் தேவனுடைய கிரியைகள், பிதா வேத வாக்கியங்கள், அப்புறம் மோசே எழுதியவைகள், 5 சாட்சிகள். 5ஆம் அதிகாரத்தில் 5 மண்டபம், 5 சாட்சிகள். 5:5 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக கிடந்த மனிதனை இயேசு சுகமாக்கினார். இந்த 5 சாட்சிகளையும் ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள முக்கியமான வசனங்கள் 24, 35, 39. 24, 35, 39. அதை நீங்கள் தெளிவாக குறித்து கொள்ளலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். அதிகாரத்தில் முதல்ல 3 வசனம் சொன்னோம், 6, 8, 14. இப்போ இன்னொரு 3 வசனம் 24, 35, 39. இந்த 39 ஒரு முக்கியமான வசனம். என்னென்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ், ஸ்டடி த ஸ்கிரிப்சர்ஸ், மேக் அ ரிசர்ச் ஆன் த ஸ்கிரிப்சர்ஸ். ஏன்னா நிறைய படித்து பட்டம் பெறத்துக்கு இல்லை, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதெல்லாம் யோசித்துருக்காங்க. அதுதான் சொல்கிறார், பிதா நித்திய ஜீவனுடையவர், இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை உடையவர், அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. இங்கே வேத வாக்கியங்களில் நித்திய ஜீவன் உண்டு. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. ஆக இந்த அதிகாரத்தை நீங்கள் இந்த மாதிரி நல்லா பார்க்கலாம். அதை இந்த அதிகாரம் முழுவதும் 2-3 இடம் வாசித்து பார்க்கலாம். இந்த 19 30 வரை அது ஒரு பகுதி. முக்கியமாக அதில் உயிர்த்தெழுதல், அதற்கான வல்லமையும் அதிகாரத்தையும், நியாயம் தீர்க்க அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கியங்கள் எல்லாம் பயன்படுத்தி பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நீங்கள் மகிமை செலுத்தலாம். முக்கியமான வசனங்கள் முதல் பகுதியில் 6, 8, 14. அடுத்த பகுதியில் 24, 35, 39. இந்த வசனம் வேத ஆராய்ச்சி, வேதத்தை படிப்பதை பற்றிய வசனம். இதோடு கூட நீங்கள் குறித்து கொள்ளக்கூடிய 4 வசனங்களை நான் சொல்கிறேன். யோவான் 5:39, 2 தீமோத்தேயு 2:15, அப்போஸ்தலர் 17:11, எஸ்ரா 7:10. 4 வசனங்கள். எல்லாத்துலேயும் நல்லா பாருங்கள். அந்த ரெஃபரன்ஸை பார்க்குறீங்களா? அதாவது யோவான் 5:39. அந்த எண்களை டோட்டல் பண்ணுங்களேன். 5, 3, 8, 9, 17. அப்போஸ்தலர் 17:11. அதில் 17. 2 தீமோத்தேயு 2:15. 2ஐயும் 15ஐயும் கூட்டினா 17. எஸ்ரா 7:10. இந்த வசனத்தை பாருங்கள். இந்த 4 வசனங்கள் தான் வேத ஆராய்ச்சியை பற்றி, வேதத்தை படிப்பதை பற்றிய மிக தெளிவான வசனங்கள். பைபிள்லேயே இந்த 4 வசனங்கள் தான். ஒரே ஒரு இடத்துல 119 நம்முடைய கட்டளை நான் ஆராய்கிறபடியால் என்று வருகிறது. இதை யாருக்காவது நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இதை குறிச்சிக்குங்க, தயவுசெய்து குறிச்சிக்குங்க. இன்னொரு இடம் கூட சொல்கிறேன். என்னென்னா யோவான் 5:39, 2 தீமோத்தேயு 2:15, அப்போஸ்தலர் 17:11, எஸ்ரா 7:10. பைபிள்லே பின்னாடி அல்லது முன்னாடி பேஜில் காப்பி பண்ணிக்கலாம்.
வேத ஆராய்ச்சி 4 வேத வசன பகுதிகள். இன்றைக்கு இந்த அதிகாரத்தை 4 நிகழ்ச்சிகளாக நம்ம கவனிச்சிருக்கிறோம். இது 4வது நிகழ்ச்சி. 4 நிகழ்ச்சியும் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம், குறிப்பெடுக்கலாம், குறிப்பை வச்சு யோசிக்கலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள், இயேசு, பிதா, குமாரன், யூதர்கள், சாட்சி, விசுவாசம் எங்கெல்லாம் வருது அதை அந்தந்த கலரில் குறிச்சிக்கலாம். அப்படியே பாருங்கள், கொஞ்ச நேரம் பாருங்கள், அந்த குறிச்சிருக்கிறத பாருங்கள். ஒரு பகுதியாக நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களும் இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருந்தது? ஏதாவது கற்றுக்கொண்டீங்களா? எது உங்களுக்கு பிடிச்சிது? எது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு? எது உங்களுக்கு இன்னும் சரியாக புரியலை? இதை பற்றி நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு, எங்கள் நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லலாம். இதை தயாரிப்பதற்கு சகோதர சகோதரிகள் பல மணி நேரங்கள் செலவழிக்கிறார்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் தயவு செய்து செபியுங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக, அவருடைய உள்ளமும் மனதும் வேத வசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாக, அவருடைய வாழ்க்கை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கலுடைய உள்ளத்திலே கர்த்தர் வேதத்தை படிக்க தூண்டியர்களும் வல்லமையாய் கிரியை செய்யும் தேவ பிரசன்னம் விளங்கட்டும். வசனத்தினால் காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்றாடம் காப்பாற்றி நீர் அன்போடு நடத்தி வந்தீர். அந்நாளும் இந்நாளும் காப்பாற்றி நீர் எந்நாளும் நடத்திடுவீர். பேர் சொல்லி அழைத்து பிள்ளை என்றழைத்து பின்பற்ற செய்தீரையா. ஆவியில் நிறைத்து அல்லல்கள் குறைத்து ஆசீர்வதித்தீரையா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. மேன்மையானதே மகத்துவமானதே வானம் தாண்டியே உம் நாமம் நிற்குதே. மேன்மையானதே மகத்துவமானதே வானம் தாண்டியே உம் நாமம் நிற்குதே. விண்மீன்களை வெண்ணிலவை அண்ணாந்து பார்க்கையிலே உம் கைகளின் கிரியைகளை சற்றே யோசிக்கையிலே எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் தேவா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம்